Good morning to one and all. Welcome to English online class. Today we discuss about 4th unit poem Macavity. So Macavity, the Mystery Cat, written by T.S. Eliot. The full name Thomas Streams Eliot. Thomas Streams Eliot. So 1888 to 1965 was an essayist, a critic, a playwright, and a pioneering poet of the 20th century. He graduated from Harvard University and then left for France and the Sorbonne to study philosophy. He became a British subject in 1927 at the age of 39. So, author வந்து 1888 to 1965 அவரோட பீரியட். அவரோட ஃபுல் நேம் வந்து தாமஸ் ஸ்டீம்ஸ் எலியட். அவர் வந்து ஒரு எஸ்ஏயிஸ்ட், கிரிட்டிக், பிளேரைட். அதாவது அவர் வந்து என்ன, எஸ்ஏயிஸ்ட்டு ஒரு கட்டுரை ஆசிரியர், கிரிட்டிக் விமர்சகர், அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு பிளேரைட் அதாவது நாடக ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பயனரிங் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த டைமில் வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் போயிருக்காரு. அதுக்கப்புறம் சார்போனில் வந்து ஃபிலாசபி படிச்சிருக்காரு. அவருடைய 39வது வயசில் அவர் இறந்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு எலியட் டீப்பன்ட் his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. He also finished his advanced degree at Harvard. Some of his popular poems include The Wasteland, Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quartets, Journey of the Magi, After Strange Gods, and Naming of Cats. So T.S. Eliot won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. ஸோ ஆத்தர் வந்து சமஸ்கிருதம் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபிலாசபி படிச்சிருக்காரு. ஸோ தன்னோட அறிவை வந்து ஆள்படுத்திக்கிறதுக்காக, அதாவது இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் படிச்சிருக்காரு. ஹார்வர்டில் வந்து அட்வான்ஸாக டிகிரி முடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய பாப்புலர் போயம்ஸ்னு பார்த்தா த வேஸ்ட்லேண்ட், லவ் சாங்ஸ் ஆஃப் ஜே அல்ஃப்ரெட் ப்ரூஃபாக் and Ash Wednesday, Four Quartets, Journey of the Magi, After Strange Gods, and Naming of Cats. நெக்ஸ்ட் வந்து 1948 லிட்ரேச்சருக்காக வந்து இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ 1948 லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் டு கிளாசரி. ஸோ டிஃபை டு ரெசிஸ்ட் ஆர் டு சேலஞ்ச். அதாவது டிஃபைன்னா இங்கே டு ரெசிஸ்ட் ஆர் டு சேலஞ்ச், அதாவது மறுக்கிறது. பேட்டில்மெண்ட் மீன்ஸ் டோட்டல் கன்ஃபியூஷன், முழுவதுமாக ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கிறது தான் வந்து பேட்டில்மெண்ட். ஸ்காட்லாண்ட் யார்டு, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ். அதாவது வந்து அந்த இடத்துக்கு ஸ்காட்லாண்ட் யார்டுனா தலைமையிடன்னு சொல்லுவாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அதான் வந்து அங்கே. ஃப்ளையிங் ஸ்குவாடு, எ போலீஸ் ஃபோர்ஸ் ரெடி டு பிளங் இன் டு ஆக்ஷன். ஸோ சடனாக வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாடு. லெவிட்டேஷன்னா த ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் த இயர். ஸோ பக்கத்தில் ஒரு பையனோட பிக்சர் போட்டிருக்கு. அவன் வந்து தரையிலேருந்து தன்னுடைய அந்த தியானம் யோகா மூலமாக கீழேருந்து அந்த மேலே அப்படி பறக்கிற ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கான். ஸோ அந்த நிலைக்கு பேர் தான் வந்து லெவிட்டேஷன்ஸ். ஸோ அது வந்து என்னென்னா மந்திரம் அதெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பவர். ஸோ அது வந்து ஆழ்ந்து படக்கூடிய பவர், அதுக்கு பேர் தான் வந்து லெவிட்டேஷன்ஸ். ஃபக்கீர் எ ஹோலி பர்சன் ஹூ லிவ்ஸ் ஆன் ஆர்ம்ஸ் அண்ட் ஹேஸ் த பவர் டு லெவிட்டேட். ஆர்ம்ஸ் ஏஎல்எம்எஸ் இருக்குது, எல் வந்து சைலண்ட்டு, ஸோ ஆர்ம்ஸ் தான் படிக்கணும். ஃபக்கீர் அப்படின்னா என்னென்னா ஹோலி பர்சன், முனிவர்கள்னு பேர். ஆர்ம்ஸ் அதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க, தர்மம் வாங்கி சாப்பிட்றவங்க, அதுக்கு தான் வந்து ஃபக்கீர்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர்னால் வந்து அலர்ட் அண்ட் காஷியஸ். அதாவது இங்கே ஜிஞ்சர் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஃபியர்ண்ட் அப்படின்னா டீமான் அப்படின்னா கோஸ்ட், அதாவது பேய், டெவில். ஓகேவா? ஸ்டிஃபுல்னா
டு சப்ரஸ் சம்மொன் ஃப்ரம் ஆக்டிங், மற்றவங்கள வந்து மூவ் பண்ண விடாமல் அவங்கள போட்டு அழுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டிஃபில். ட்ரெல்லிஸ்னால் உட்டன் பார் யூஸ்ட் அஸ் ஏ சப்போர்ட் ஃபார் க்ரீப்பர்ஸ். இந்த பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே, அந்த க்ரீப்பர்ஸ்லாம் வந்து அந்த உட்டன் ஸ்டிக்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கிறது. அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கு, ஒரு கீத்து மாதிரி தெரியுதா, ஒரு பந்தல் மாதிரி தெரியல, அதுதான் வந்து ட்ரெல்லிஸ் அப்படின்னா மரத்தால் அந்த டிசைன் பண்ண பந்தல், மரப்பந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ட்ரெல்லிஸ். அடுத்தது வந்து அட்மிராலிட்டி அப்படின்னா எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தட் அட்மினிஸ்ட்ரேட்டட் த பிரிட்டிஷ் நேவி. பிரிட்டிஷ் நேவியோட நிர்வாகத்துக்கு பேர் தான் வந்து அட்மிராலிட்டி. டிசைட்ஃபுல்னஸ் அப்படின்னா கன்னிங்னஸ், அதாவது டிஸ்ஹானஸ்டாக இருக்கிறது. ஸ்வேட்டி அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அண்டு சொஃபிஸ்டிகேஷன், அதாவது நம்பிக்கையோட உள்ள தைரியம். அலிபாய் அப்படின்னா எ கிளைம் ஆஃப் எவிடன்ஸ் தட் ஒன் வாஸ் எல்ஸ்வேர் வென் எ கிரைம் வாஸ் கமிட்டட். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றம் நடக்கிறப்ப அந்த குற்றம் நடந்த நபரை வந்து வேறு இடத்துல விட்டுட்டு அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து இங்கே வச்சு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அலிபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மங்கோஜெரி அண்ட் கிரெடில் போன் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். இந்த ரெண்டு கேரக்டரும் என்னென்னா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு இன் பெட்டி தெஃப்ட் அண்ட் மிஸ்சீஃப் இன் டிஎஸ் எலியட்ஸ் புக்கு ஓல்ட் போசம் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ். அதாவது ஓல்டு போசம் அப்படிங்கிற புக்லேருந்து தான் வந்து இந்த போயத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மங்கோஜெரி அண்ட் கிரெடில் போன் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர்னால் கற்பனை கதாபாத்திரம். ஓகேவா? ஸோ நெப்போலியன் ஆஃப் கிரைம்ஸ் த கமாண்டிங் லீடர்ஸ் ஆஃப் கிரிமினல்ஸ். இவங்க நெப்போலியன் ஆஃப் கிரைம்னா கிரிமினல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ்க்கு போயிடலாம். Macavity is a mystery cat. He is called the hidden paw. அப்படின்னா வந்து அந்த பா அப்படிங்கிறது வந்து அந்த மெக்கவிட்டி அப்படிங்கிறது அந்த பூனையோட பாதத்தை தான் வந்து பான்னு சொல்கிறது. ஸோ அந்தளவுக்கு அது ஹிடன் பா அப்படின்னா அந்த பாதம் தெரியாமல் அதோடைய முடிகள்லாம் வந்து அது அப்படியே அந்த பாதத்தை மறைச்சிருக்குமா. ஸோ he is a master criminal who can defy the law. He is the bafflement of Scotland Yard. The flying squad despair, for when they reach the scene of crime, Macavity is not there. ஸோ மெக்கவிட்டி என்னென்னா ஒரு மர்மமான கேட்டு, அதோட பேர் வந்து ஹிடன் பா. ஓகே, இதுதான் வந்து என்னென்னா மாஸ்டர் கிரிமினல். அதாவது இது அப்படின்னு அதை சொல்லாமல் இவன்னு சொல்லி இந்த போயத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் தான் வந்து ஒரு மாஸ்டர் கிரிமினல். எந்த விதமான சட்டத்திட்டத்தை இருந்தாலும் அதை வந்து டிஸோபே பண்ணிவிடுவான். ஏதாவது க்ரைம் நடந்தாலும் அதை வந்து என்னென்னா மெக்கவிட்டி தான் தெரிஞ்சுது. ஏதாவது க்ரைம் நடந்துருக்குன்னா அது மெக்கவிட்டின்னு தெரிஞ்சாலும் அங்கே வந்து என்னென்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமா. அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து அங்கே அவனை பிடிக்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்காது. ஸோ டெஸ்பயர்னால் ஏமாற்றம். ஃப்ளையிங் ஸ்குவாடே வந்தாலும் ஏமாந்து போகிற அளவுக்கு இவன் வந்து ரொம்ப கில்லாடியான கிரிமினல். ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாடே வந்து ஏமாந்துட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கே சேலஞ்சாக இருக்கக்கூடியவன் தான் வந்து நம்ம மெக்கவிட்டி, த மிஸ்ட்ரி கேட். ஸோ நெக்ஸ்ட்டு Macavity. There is no one like Macavity. He has broken every human law. He breaks the law gravity. His powers levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. ஸோ ஒன்றை போல் வந்து ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஸோ சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து உடச்சி போட்டுடுற, புவியீர்ப்பு விசையும் வந்து போட்டு உடச்சிடுற கேட்டுக்கு வந்து என்னென்னா அந்த லெவிட்டேஷன் மாதிரி ஒரு பவர் இருக்கும். ஸோ அதேமாரியே வந்து தப்பு பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுவானா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா லெவிட்டேஷன் பவர் மாரி வந்து இந்த நம்ம மெக்கவிட்டிக்கும் அந்தமாரி ஒரு பவர் இருக்குது. ஸோ ஃபக்கீர் கூட வந்து மெக்கவிட்டியை பார்த்து ரொம்ப வாயடிச்சு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மெக்கவிட்டிக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து குற்றம் நடக்கிற இடத்துல இருக்கிறத தேடி போனால் மெக்கவிட்டி அங்கே இருக்க மாட்டான். ஸோ அதுதான் வந்து மெக்கவிட்டியோட பவர். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள படித்த ஸ்டான்ஸாவில் உள்ள ரைமிங்கோட ஸ்கீமும் என்ன பார்த்தா ஏஏபிபி. இதுவும் என்னென்னா த மெக்கவிட்டி கிராவிட்டி ஸ்டார் தேர். இதுவும் என்னென்னா ஏஏபிபி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் த இயர், பட் I tell you once and once again, Macavity is not there.
McCavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. ஸோ கீழே எங்கேயாவது போய் பதுங்கி இருப்பான், அங்கே போய் பார்க்கலாம், அங்கேயும் அங்கே பார்த்தா அங்கேயும் அவன் வந்து இருக்க மாட்டான். மேலே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்தா மேலேயும் பார்த்தா கண்டிப்பாக அவன் அங்கே என்ன மேலேயும் இருக்க மாட்டான். ஸோ கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது, ஜிஞ்சர் கேட் அவன். ஸோ ரொம்ப என்னென்னா அலர்ட்டாக இருப்பான், ரொம்ப டாலாக இருப்பான், ரொம்ப தின்னாக இருப்பான், டக்குன்னு பறந்துடுவான். ஸோ அவனை பார்த்தாலே வந்து தெரியும் என்ன, அவன் கண்ணெல்லாம் ரொம்ப உள்ளே போய் ரொம்ப கவனமாக இங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு யார் பார்க்குறாங்கன்னு கரெக்டாக இருப்பான். ஸோ அதுதான் யாருன்னா நம்ம மெக்கவிட்டி. ஸோ இங்கேயும் என்ன ஏர் தேர் தின் இன். ஸோ ஏஏபிபி ஸ்கீம். His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusty from neglect. His whiskers are uncombed. He sways his head from side to side with movements like a snake. And when you think he is half asleep, he is always wide awake. So, his brow அப்படின்னா ப்ரோனா வந்து இங்கே வந்து ஐப்ரோ. அதாவது வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா லைன்ஸ் அப்படியே வந்து ஐப்ரோலாம் ரொம்ப நீட்டமாக இருக்குமா, உடம்பெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குமா. ஏன்னா அதை பற்றிலாம் அவன் கவலைப்படுறதே கிடையாது, சுத்தம்லாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ பாம்பு படம் எடுத்து இங்கேயும் எங்கேயும் ஆடுற மாதிரி வந்து அவன் கழுத்து இங்கேயும் எங்கேயும் ஆடிட்டுருக்குமா சைட் டு சைடாக. ஸோ அதை பார்த்துட்டு அரை தூக்கத்தில் இருக்கான் அப்படின்னு நினச்சிப்பாங்களாம் பார்க்குறவங்க. ஆனால் அப்படி நினைக்கிறவங்க என்ன, யுவர் மிஸ்டேக்கன், அவன் வந்து என்ன எப்போதும் அலர்ட்டாக இருப்பான். ஸோ இங்கேயும் என்ன டோமட் கோம்பட் ஸ்னேக் அவேக். ஸோ இங்கேயும் என்ன ஏஏபிபி. He is outwardly respectable. They say he cheat at cards, and his footprints are found in any file of Scotland Yards. And when the larders looted, or the jewel case is rifled, or when the milk is missing, or another speck been stifled. ஸோ வெளியில் பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்டாக தெரியுவான். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க மற்றவங்களாம் அவனை பார்த்துட்டு, அவன் வந்து ரொம்ப சீட் பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு எவிடன்ஸும் இருக்காது. அதாவது மனுஷங்களை போய் தேடி பார்க்கணுன்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் பார்ப்பாங்க. ஆனால் இவனை போய் தேடணும்னு பார்த்தா என்ன பண்ணுறது, அனிமலாக இருக்கிறதுனால ஃபுட் பிரிண்ட் தான் தேடணும். பார்த்தா ஃபுட் பிரிண்ட்டும் அங்கே கிடைக்காது. ஸோ இவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறான்னு பார்த்தா பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது, ஜுவல் கேஸ்லாம் போய் ஓப்பன் பண்ணி வைக்கிறது வீட்டில் பூந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜுவல் கேஸ்லாம் போட்டு சதறி அடிக்கிறது, பாலை எடுத்து குடிச்சிட்டு தட்டி விட்டுறது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வீட்டில் பெக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் டாக், அந்த ராஜபாளையம் டாக் மாரி ஒரு பெரிய டாகு. ஸோ அந்த டாகை பிடிச்சி புரட்டி அமுக்கி அதை சத்தம் போட விடாமல் அழுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுனா இது எதுவுமே நடக்காத அளவுக்கு எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டுமே அங்கே இருக்காது. ஸோ ஸ்காட்லாண்டு இதில் வந்து அவனை பற்றின, அதாவது மெக்கவிட்டியை பற்றின எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, ரெக்கார்ட்ஸும் இருக்காது. ஸோ அவ்வளோ ஆச்சரியமாக செய்யக்கூடியவன். ஸோ இங்கே என்ன இருக்குது ஸ்கீம் பார்த்தா கார்ட்ஸ் யார்ட்ஸ் ரிஃபல் ஸ்டிஃபல். ஸோ ஏஏபிபி. ஆர் த green house glass is broken and the trellis past repair. Here there is a wonder of the thing, McCavity is not there, and when the foreign office night treaty gone astray, or the admirably lost some plans or drawings by the way. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா க்ரீன் ஹவுஸில் பூந்து அதில் உள்ள கிளாஸ்லாம் உடைக்கிறது. இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த டோருக்கு வந்து அந்த விண்டோவுக்கு ஃபுல்லாக வந்து க்ரீன் கிளாஸ் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து உடைச்சிட்டு அங்கேருந்து பறந்துடுறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓடுறது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஃபாரின் ஆஃபீஸில் அவங்க அதாவது அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வந்து ஃபைல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த ஃபைலை போட்டு கிழிச்சு அங்கே அதை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது போட்டுடுறது. ஸோ இதெல்லாம் வந்து இவன் தான் பண்ணுறான்னு தெரியும். அதேமாரி அட்மிராலிட்டினா என்ன, கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ அங்கே உள்ள ட்ராயிங் பிளான்ஸ்லாம் வந்து காணும். யாருன்னு பார்த்தா இது எல்லாமே வந்து மெக்கவிட்டி தான் செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்து பிடிக்கவும் முடியலை, எவிடன்ஸும் இருக்காது. ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ இங்கே ஸ்கீம் பார்த்தா ரிப்பேர் தேர் ஆஸ்ட்ரே வே. ஸோ ஏஏபிபி. There may be a scrap of paper in the hall or in the trial, but it is useless of it to investigate. McCavity is not there, and when the loss has been disclosed, the Secret Service say it must have been McCavity, but he is mile away. So, scrap of paper. அங்கே வந்து ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர் கிடக்கு ஹாலில் பார்த்தா தெரியுது.
இதை யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தா மெக்கவட்டியோட வேலையாக தான் இருக்கும், நம்மளால தான் பண்ணியிருக்கான். பட் ஆனால் வந்து எவிடன்ஸ் இல்லை. சீக்ரெட் சர்வீஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க, இதுதான் வந்து என்னென்ன லாஸ்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு பார்த்தா மெக்கவட்டியோட வேலை தான். ஆனால் மெக்கவட்டி வந்து அங்கே இருக்க மாட்டான். ஸோ இங்கே எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே அந்த தப்பை பண்ணிவிட்டு அதுலேருந்து கரெக்டாக எங்கே போய் இருக்கான்னு பார்த்தா 1 மைல் தூரம் தள்ளி போய் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்கீம் பார்த்தா ஸ்டேர் தேர் சே வே, AABB. So you will be sure to find him resting or licking of his thumbs or engaged in doing complicated long division sums. Macavity, there is no one like Macavity. There is never was a cat of such deceitfulness, sweaty. ஸோ இப்போ 1 மைல் தூரம் தள்ளி போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அதோட வேறு என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவன் தம்ஸால் வந்து நாக்கால் தடவி கொடுத்துருக்கான். அவன் தம்ஸெல்லாம் நாக்கால் தடவி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிவிஷன்ஸ்லாம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கான் அடுத்தடுத்த பிளானுக்கு உட்காந்து. யாருன்னு பார்த்தா நம்ம மெக்கவட்டி. தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்கவட்டி. இப்போ அப்படி ஒரு ஆளை வந்து பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு கேரக்டரை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ஒன்றை போல் வந்து யாருமே பண்ணவே முடியாது. அப்படி அந்த ஒரு அளவுக்கு ஒரு தந்திரமான கிரிமினல் ராணி ஸ்வாட்டினா அந்த கான்ஃபிடென்ஸையும் ரொம்ப அதே நேரத்தில் திமுறாக போய் எங்கேயோ போய் தப்பு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஒன்றை போல் வந்து ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா இதுக்கு உள்ள ஸ்டான்ஸாக்கு முன்னாடியும் என்னென்னா அதே தான், AABB தான் ஸ்கீமு. ஸோ ஹி ஆல்வேஸ், ஸோ அந்த ஸ்டான்ஸால் லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன தம்ஸ் சம்ஸ் மெக்கவட்டி ஸ்வெட்டி, அதுவும் என்னென்னா AABB தான் ஸ்கீம். ஹி ஆல்வேஸ் ஹேஸ் அன் அலிபை அண்ட் 1 or 2 spare. At whatever time the deed took place, Macavity was not there. And they say that all the cats whose wicked deeds are widely known, I might mention Mangojery, I might mention Griddlebone, or nothing more than agents for that who all the time just controls their operation, the Napoleon of crime. ஸோ அலிபாய்னா குற்றம் செஞ்சவனை விட்டுட்டு அவனுக்கு பதிலாக வந்து வேற ஒருத்தவனை ஆஜராகி சப்மிட் பண்ணுறது, அதான் வந்து அலிபாய். அப்போ அப்படி பார்த்தா இங்கே வந்து குற்றம் செஞ்சது வந்து மெக்கவட்டி. ஆனால் குற்றம் செஞ்ச இடத்துல மெக்கவட்டி இருக்க மாட்டான், அவன் அந்த இடத்துட்டு போயிடுவான். அதுக்கு பதிலாக அங்கே 2 பேர் இருப்பாங்க. அவங்கள போய் கேட்டால் மெக்கவட்டி இங்கே வரவே இல்லை, கிடையாது, இந்த டைமில் அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் செஞ்சது மெக்கவட்டி தான் அப்படின்னு. ஸோ மெக்கவட்டி வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பேசிப்பாங்க இது மெக்கவட்டி தான் பண்ணுவாங்கன்னு. ஆனால் வந்து எவிடன்ஸ் இருக்காது. ஸோ ஃபிக்ஷனல் கேரக்டர் யாருன்னா மெக்கவட்டியோட ஆளுங்க. யார்? மங்கோஜெரி, கிரிடில்போன்லாம் யார்? மெக்கவட்டிக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து மெக்கவட்டியோட ஆளுங்க. ஸோ இதுதான் வந்து போயம். ஸோ போயம் இஸ் ஓவர். ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தா என்னென்னா ஸ்கீம்னு பார்த்தா AABB தான் எல்லா ஸ்டான்ஸாலையும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா இதில் வந்து பர்சானிஃபிகேஷன், அதாவது கேட் பண்ணுறது வந்து ஒரு மனுஷன் பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து பர்சானிஃபிகேஷன். அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா ரொம்ப வந்து அதாவது ஹைப்பர் போலாக இருக்கும். அதாவது வந்து மனுஷனை விட புத்தியோட, மனுஷனை மீறின புத்தியோடு செய்கிறது, அது பேர் தான் வந்து ஹைப்பர் போல். இதில் வந்து ரெப்படிஷன்ஸ் வேர்டு நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மெக்கவட்டின்லாம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரெப்படிஷன்ஸ் வேர்டு. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா போய்டிக் டிவைஸில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.